I thought I was a very unselfish person till I got married. திருமணமாகும் வரைக்கும் நான் தன்னலமற்றவன் என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். It's only when you get married you discover what a selfish person you are. திருமணமான பிறகு எவ்வளவு சுயநலக்காரன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். And it's like an onion. ஒரு வெங்காயத்தை போல. You peel off one skin and said, I got rid of my selfishness. ஒரு மேல் இருக்கக்கூடிய தோலை உரித்துவிட்டு நான் சுயநலத்திலிருந்து விடுதலையாகிவிட்டேன் என்று சொல்கிறோம். And you discover a little later in some other situation you are selfish again. வேறு ஒரு சூழ்நிலையிலே கொஞ்ச நாட்கள் கழித்து அங்கேயும் சுயநலம் இருக்கிறதை பார்க்கிறீர்கள். You got rid of pride in some area, it's just one layer of the onion. நீங்கள் ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய பெருமையை நீக்கி விட்டீர்கள், அது வெங்காயத்தினுடைய ஒரு தோல் தான். It is endless, the skins in the onion. அந்த வெங்காயத்திலே இருக்கக்கூடிய தோலுக்கு முடிவே இல்லை, உரிக்க வந்து கொண்டே இருக்கும். During our earthly life we have to reduce this onions called selfishness and pride to minimum possible. நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுதே இந்த வெங்காயம் என்கிறதான அந்த சுயநலத்தையும் பெருமையும் குறைத்து எவ்வளவு சிறிதாக்க முடியுமோ அவ்வளவு சிறிதாக்க வேண்டும். These are the two onions we have to work on. நாம் கிரியை செய்ய வேண்டிய இந்த இரண்டு வெங்காயங்கள் வேகள் தான். Where God is seeking to show us the thing that is preventing him from making us a beautiful vessel. நம்மை அழகான ஒரு பாத்திரமாக வணைவதற்கு தடை செய்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்க வேண்டும். You know that God loves all of us exactly the same. தேவன் இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரே விதமாக தான் நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களா? God doesn't love one more than the other. ஒருவரை அதிகமாகவும் இன்னொருவரை குறைவாகவும் ஆண்டவர் நேசிப்பதில்லை. In Romans 2 it says there's no partiality with God. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று வாசிக்கிறோம். He doesn't love one child more than the other child. ஒரு குழந்தை அதிகமாகவும் இன்னொரு குழந்தையை குறைவாகவும் ஆண்டவர் நேசிப்பதில்லை. Even we human beings, if you are good father or mother, you won't love one child more than the other. நல்ல தகப்பனாய் தாயா இருக்கக்கூடிய நாமே மனுஷர்களே பிள்ளைகளை ஒருவரை அதிகமாகவும் ஒருவரை குறைவாகவும் நேசிப்பதில்லை. We love all our children equally. If your mother is putting food on the plate, it's equal for everyone. தாய் ஆகாரம் பரிமாறும் பொழுது அதனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவாக வைக்கிறார். God is like that. தேவனும் அப்படித்தான். Why is there a difference among God's people then? அப்படியானால் ஏன் தேவனுடைய மக்களிடத்திலே வித்தியாசங்கள் காணப்படுகிறது? I'm not talking about ministry. Ministry is God's sovereign choice. He gives to different. நான் பேசும்பொழுது ஊழியத்தை குறித்து பேசவில்லை. ஊழியத்தை குறித்து அது தீர்மானிக்கிறவர் தேவன் தம்முடைய சர்வ ஞானத்திலே தீர்மானிக்கிறார். So I'm not asking why you can't preach like somebody else. மற்றவர்களைப் போல ஏன் உன்னாலே பிரசங்கிக்க முடியவில்லை என்று நான் கேட்கவில்லை. Or why you can't bring people to Christ like somebody else. மற்றவர்களைப் போல ஏன் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மக்களை வழிநடத்தவில்லை என்று நான் கேட்கவில்லை. That is a gift. அது ஒரு வரம். I'm talking about why aren't you so spiritual like somebody else? ஆனால் மற்றவர்களைப் போல ஏன் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை என்று தான் நான் கேட்கிறேன். Why aren't you so full of joy like somebody else? மற்றவர்களைப் போல ஏன் சந்தோஷத்தினால நிரம்பி இருப்பதில்லை என்று கேட்கிறேன். Why isn't your mind at peace like somebody else? மற்றவர்களைப் போல ஏன் உங்களுடைய மனதிலே ஒரு சமாதானம் காணப்படவில்லை? Why can't you live at peace like some people live? மற்றவர்களைப் போல ஏன் மற்றவர்களோடு கூட சமாதானமாக வாழ முடியவில்லை? It's because you have not peeled off the onion like that person has. அந்த நபரை போல நீங்கள் இன்னுமாய் அந்த வெங்காயத்தினுடைய தோலை உரிக்கவில்லை. That's the only reason. இது ஒன்றே காரணம். So that's the other thing we see here in verse 3. ஆகவே 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த இரண்டாவது காரியம் இதுதான். And then he emphasizes that in verse 3 and 4 again. 3ஆம் 4ஆம் வசனங்களிலே மீண்டுமாய் அதை வலியுறுத்தி பேசுகிறார். He says you must have humility of mind and regard others as more important than yourself. நீங்கள் உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணக்கூடியதான ஒரு தாழ்மையான எண்ணம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். That is one of the most misread, not misunderstood, misread verses in the Bible. வேதாகமத்திலே மிகவும் தவறாக வாசிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இதுதான். தவறாக புரிந்து கொள்ளப்படுவதல்ல, தவறாக வாசிக்கப்படுவது. A lot of people read it like this. அநேகர் இப்படி தான் வாசிக்கிறார்கள். You must consider other people as more spiritual than yourself. உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்களாக எண்ண வேண்டும் என்று வாசிக்கிறார்கள். How can you do that? அதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? Even Jesus did not think others were more spiritual than himself. இயேசுவும் கூட தன்னை காட்டிலும் மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணவில்லை. Did Paul tell the Corinthians, I think you are all more spiritual than me? பவுல் கொரிந்தியரை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்னை விட ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாரா? No, he said you're carnal. இல்லை, நீங்கள் மாம்சீகமானவர்கள் என்று சொன்னார். Was he proud because he said that? அதை சொன்னபடினால அவர் பெருமையா இருந்தாரா? No. இல்லை. If I say this wall is yellow but some of these lower part of it is black. இந்த சுவர் மேலே மஞ்சள் நிறமாகவும் கீழே கருப்பு நிறமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் I'm just speaking the truth. நான் சத்தியத்தை பேசுகிறேன். Somebody is spiritual, somebody is carnal. சிலர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் மாம்சீகமானவர்களாக இருக்கிறார்கள். So when Paul told the Corinthians you're carnal, he was just speaking the truth. He was not proud. பவுல் கொரிந்தியரை பார்த்து நீங்கள் மாம்சீகமானவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் பெருமையாய் சொல்லவில்லை, அவர் உண்மையாய் சொன்னார். If I say this is black, is it because I'm proud?
இந்த சுவர் கருப்பாக இருக்கிறது என்று சொன்னா நான் பெருமையா இருக்கிறேன் அப்படி நான் சொல்கிறேனா? No, he's just speaking the truth. நான் உண்மையை பேசுகிறேன். So when Jesus told his disciples or the Pharisees what they were like, ஆகவே இயேசு பரிசேயர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது, "You are hypocrites," he said the Pharisees. பரிசேயர்களை பார்த்து மாய்மாலக்காரர்கள் என்று சொல்கிறார். Did he think, "Oh, they are more spiritual than me"? அவர்கள் என்னை காட்டிலும் ஆவிக்குள் என்று இயேசு எண்ணுகிறாரா? He was the humblest man that walked on the earth. இந்த பூமியிலே நடந்தவர்களிலே மிகவும் தாழ்மையானவர் என்றால் இயேசுதான். But he had a very strong opinion about what the Pharisees were like. ஆனால் பரிசேயர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்துதான ஒரு வலிமையான ஒரு அபிப்பிராயத்தை அவர் வைத்திருந்தார். And he didn't just keep it in his mind, he said it. அந்த அபிப்பிராயத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை, அதை அவர் வெளிப்படுத்தினார். To protect his disciples from being deceived. தன்னுடைய சீஷர்கள் வஞ்சிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு சொன்னார். He even called Peter Satan once. ஒருமுறை பேதுருவை பார்த்து சாத்தானே என்றும் கூட அழைத்தார். Imagine the humblest man that walked on the earth turned around to one of his co-workers and called him Satan. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த பூமியிலேயே வாழ்ந்த மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனிதர் தன்னுடைய சக ஊழியரை பார்த்து சாத்தானே என்று சொல்கிறார். The humblest man that walked on the earth turned around to some people and said, "You are hypocrites, you'll go to hell." இந்த பூமியிலேயே மிகவும் தாழ்மையானவர்கள் மிகவும் அதிகமான தாழ்மையானவராக நடந்த இயேசு அவர்கள் மாய்மார்களை பார்த்து நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் என்று சொன்னார். The humblest man that walked on the earth once took a whip and chased out people who were trying to make money in the name of God. தேவன் என்ற பெயரிலேயே பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்து சாட்டை எடுத்து அடித்தவர் யார் என்று சொன்னால் இந்த பூமியிலேயே மிகவும் தாழ்மையாக இருந்து நடந்தவர். We don't understand humility. தாழ்மையை குறித்து நாம் இன்னுமாய் விளங்கிக் கொள்ளவில்லை. We've got a lot of human ideas about humility. தாழ்மையை குறித்ததான மனுஷீக கருத்துக்கள் தான் நாம் கொண்டிருக்கிறோம். And I've seen most Christians are like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Because their idea of humility has come from man, they try to be humble like man says you should be humble. தாழ்மையை குறித்த தங்கள் கருத்துக்களை மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடினாலே மனிதனை போலவே அவர்கள் தாழ்மையா இருக்க விரும்புகிறார்கள். And so they never become humble like Jesus. ஆகவே இயேசுவை போல அவர்களாலே ஒரு காலம் தாழ்மையா இருக்க முடியவில்லை. Jesus said, "Learn from me, for I am humble." நான் தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். But most Christians have not learned it from Jesus, they learn it from man. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்வதில்லை, மனிதனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். Here he is not talking about considering others more spiritual. ஆகவே இங்கே மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. He's saying consider others more important. உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக முக்கியமானவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்கிறார். That means be a servant to them and not a master. அவர்களுக்கு வேலைக்காரனா இருந்து விடுங்கள், அவர்களுக்கு எஜமானனா இருக்க கூடாது என்று சொல்கிறார். Wash their feet, don't try to rule them. அவர்களை ஆளுகை செய்ய முடியாக அல்ல, அவருடைய பாதங்களை கழுவுங்கள். Who is the best elder brother? மிகவும் சிறந்த மூப்பர் யார்? The one who really considers himself a servant. தன்னை உண்மையாலுமே ஒரு வேலைக்காரனாக பணியாளனாக எண்ணிக்கொண்டிருக்க மூப்பர் Who's always seeking to wash the dust away from people's feet. எப்பொழுதுமே ஜனங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய தூசியை உதறி விடுகிற கழுவுகிற ஒரு மனதை கொண்டவர். Not the one who stands in the pulpit and says, "You got dust on your feet, you got dust on your feet, you got dust on your feet." மேடையிலே மட்டும் நின்று கொண்டு உன்னுடைய கால்களில் தூசி இருக்கிறது, உன்னுடைய கால்களில் அழுக்கு இருக்கிறது என்று சொல்கிறவர் அல்ல. Is that how Jesus sat at the table and looked at the dirty feet of all the disciples? இயேசு இப்படித்தான் சாப்பாட்டு மேஜையில உட்கார்ந்து கொண்டு சீஷருடைய கால்களை எல்லாம் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாரா? He saw their dirty feet. அவருடைய அழுக்கான கால்களை பாதங்களை பார்த்தார். If Satan was there, Satan would have said, "Hey, you got dirty feet." சாத்தான் அங்கே இருந்திருப்பானே, ஆனால் அவன் சீஷர்களை பார்த்து உனக்கு அழுக்கான கால் இருக்கிறது என்று சொல்லி இருந்திருப்பான். And if you're in fellowship with Satan, you'd say the same thing. நீங்களும் சாத்தானோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அப்படியே தான் சொல்லுவீர்கள். But Jesus never said a word about that. ஆனால் இயேசு அதை குறித்து ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை. He just took a bucket and washed away their dirt. அவர் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து அவருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். That is godliness. இதுதான் தேவபக்தி. That is to consider the other as more important than yourself. இதுதான் உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக முக்கியமானவர்களாக எண்ணுவது என்பது. And that is what he did on the last day of his life on earth. இதைத்தான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த கடைசி நாளிலே அவர் செய்தார். To show us எதை நமக்கு காண்பிக்க முடியாது when you have overcome all sin for 33 and a half years. 33 ஆண்டுகளாக எல்லா பாவங்களையும் மேற்கொண்டிருந்தாலும், and even after you have had the mightiest ministry on earth that any human being has ever had. எந்த மனுஷனுக்கும் இதுவரை இருந்திராத ஒரு வல்லமையான ஊழியத்தை பெற்றிருந்தாலும் கூட, and you have accomplished the whole will of God. தேவனுடைய முழு சித்தத்தையும் சாதித்திருந்தாலும் கூட, at the end of it all, அதனுடைய முடிவிலே you must wash other people's feet. மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும். Have you understood that? இதை விளங்கிக் கொண்டீர்களா? If we have understood it, then we are fit to be elder brothers. இதை நாம் விளங்கிக் கொண்டிருந்தால் மூப்பர்களாய் இருப்பதற்கு தகுதி பெற்றவர்களாய் இருக்கிறோம். Otherwise, if you've just got Bible knowledge and you can preach well, there are a lot of people in the world who can do that. வேத அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டு நன்றாக பிரசங்கிக்கிறவர்களாய் இருந்தால் உலகத்திலே அநேகர் அப்படி இருக்கிறார்கள்.
So that's the one thing he spoke about, pride. Humble yourself and consider everybody as more important. ஆகவே உங்களை நீங்களே தாழ்த்தி உங்களை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமானவர்களாக மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். They are not cleverer than you. அவர்கள் உங்களை காட்டிலும் புத்திசாலிகள் அல்ல. I think Jesus had a brilliant mind. He was cleverer than all of them. இயேசுவுக்கு மிகவும் தெளிவான ஒரு புத்தி இருந்தது. எல்லாரை காட்டிலும் அவர் புத்திசாலியாக இருந்தார். Look at all the beautiful illustrations he could make to make spiritual truth so simple. ஆவிக்குரிய சத்தியங்களை எளிமையாக மாற்றும்படியாக எவ்வளவு அதிகமான நல்ல விளக்கங்களை அவர் சொல்கிறார். No prophet in the Old Testament could do that. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்படி செய்ய முடியவில்லை. Hardly any preacher today I've heard who can speak like that. இன்றைக்கு இதே போல பேசக்கூடிய எந்த பிரசங்கியாரும் நான் கேட்டதில்லை. It requires a brilliant mind to use simple illustrations to explain divine truth. தெய்வீக சத்தியங்களை விளக்கி காட்டும்படியாக எளிய விளக்கங்களை உவமைகளை சொல்வதற்கு ஒரு புத்திசாலித்தனமான மனது வேண்டும். Jesus had a mind like that. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருந்தது. So he didn't imagine all these people are cleverer than me. அவர் இங்க இருக்கிற எல்லாரும் என்னை காட்டிலும் புத்திசாலி என்று சொல்லி அவர் கற்பனை செய்யவில்லை. He knew he was cleverer than all of them. மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் தான் புத்திசாலியாக இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். He gave God the glory, the Father the glory for that. அதற்காக தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கே சகல மகிமை செலுத்தினார். He considered them as more important. ஆனால் மற்றவர்களை முக்கியமானவர்களாக எண்ணினார். He didn't have to imagine that everybody's prettier than me and I'm so ugly. எல்லாரும் என்னை காட்டிலும் அழகானவர்கள், நான் அசிங்கமானவன் என்று அவர் எண்ணவில்லை. This is all human ways of humility. இவைகள் எல்லாம் தாழ்மையின் மனுஷிகமான வழிகள். You can be the most good looking person in your church and you don't have to imagine that you are not. உங்களை சபையில் இருக்க மிகுந்த அழகுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அப்படி நான் எனக்கு அழகே இல்லை என்று நீங்கள் கற்பனை செய்ய தேவையில்லை. God has given you a very pretty face. உங்களுக்கு தேவன் ஒரு அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். What is humility? தாழ்மை என்றால் என்ன? To look into a mirror and say, no, I am very ugly. நீங்கள் கண்ணாடியை பார்த்து இல்ல நான் ரொம்ப அழகற்றவனா இருக்கேன் என்று சொல்லுவதா? That's telling a lie. அது பொய் பேசுவது. God doesn't want you to tell lies. நீ பொய் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. We need to understand humility. தாழ்மை என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It's not saying bad things about ourselves. நம்மை குறித்தே கெட்ட காரியங்களை பேசுவதனாலே அல்ல. Oh, I'm a useless sinner. நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாவி. I'm so ugly. நான் அழகற்றவனா இருக்கிறேன். I'm so stupid. நான் புத்தியீனனா இருக்கிறேன். And I'm so poor. நான் தரித்திரனா இருக்கிறேன். And I know nothing. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. You think Jesus spoke like that? இயேசு இப்படி பேசியிருப்பாரா? No. இல்லை. He knew everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். What is humility? தாழ்மை என்றால் என்ன? It's not all these artificial statements we make about ourselves. செயற்கையான நம்மை குறித்தே சொல்லப்படுகிற இந்த வாசகங்கள் அல்ல. It is in practical life where you consider everybody else as more important than yourself. நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்மை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்று எண்ணுவதாகும். You don't treat other people like your servants. மற்றவர்களை உங்களுடைய வேலைக்காரர்களைப் போல நடத்துவதல்ல. You know, particularly as people begin to respect us more. குறிப்பாக நம்மை அதிகமாக மக்கள் மதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, you know how many pastors are. அநேக பாஸ்டர்மார்கள் எப்படி இருக்கலாம் என்று அறிந்திருக்கிறீர்கள். A lot of young people in their church, they will treat them like தம்பி boys, go and buy this vegetables for me, go and do this, go and do that. சபையில் இருக்கக்கூடிய நிறைய வாலிப தம்பிமார்கள் எல்லாம் பார்த்து எனக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா, நீ அதை செய் இதை செய் என்று சொல்லி அவர்களை வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். And they'll do that. அந்த வாலிப தம்பிமார்கள் செய்கிறார்கள். And I know how when people respect me, I can ask them to do a lot of things. என்னை மக்கள் மதிக்கும் பொழுது அவர்களை பல காரியங்களை செய்ய சொல்லி நான் சொல்ல முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். But I made a rule for myself. ஆனால் நான் எனக்கென்று ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறேன். Rule is not I'll never ask anybody to do anything for me. மற்றவர்களை எனக்கு எதையுமே செய்யக்கூடாது என்றதான விதி அல்ல. Many times I ask my brothers to do something for me. அநேக சமயங்களிலே சகோதரர்களை பார்த்து எனக்கு இதை செய்யுங்கள் என்று கேட்கிறேன். But the rule is this. ஆனால் இதுதான் அந்த விதி. I will never ask another person to do something for me which I won't do for him. நான் அவருக்கென்று ஒரு காரியத்தை செய்ய முடியாது இருக்கும் பொழுது அந்த காரியத்தை எனக்கென்று நீங்கள் செய்யுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். If I go and ask him to buy some fruit for me, I'll go and buy some fruit for him as well. எனக்கு கொஞ்சம் போய் பழங்கள் வாங்கி கொண்டு வா என்று நான் கேட்கும் பொழுது அதே சமயத்தில் நானும் அவருக்கு பழங்களை வாங்கி கொடுப்பேன். Then it's okay. Then we are brothers. அப்படியானால் நாம் சகோதரர்களா இருக்கிறோம். அது சரிதான். I remember in the early days when we started the church in our house 35 years ago. 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டிலே சபை ஆரம்பித்த நாட்களை நினைவு கூறுகிறேன். Many of the people were used to coming from churches where there was a pastor who would visit them once a month or something like that. அங்கே வந்து अनेகர் ஏற்கனவே பாஸ்டர்மார்களுக்கு கீழாக இருந்தவர்கள் மாதம் ஒரு முறை பாஸ்டர் வந்து அவர்களை வீடு சந்திப்பார், ஜெபித்துவிட்டு போவார். Even though we were a small group, I didn't want anybody to think I am a pastor. நாங்கள் சிறு குழுவாக இருந்தாலும் யாரும் என்னை பாஸ்டர் என்று எண்ணக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன். So I told them, listen, I'm not going to come once a month to drink tea and eat biscuits in your house. ஆகவே நான் அவர்களை பார்த்து மாதம் ஒரு முறை உங்கள் வீடு சந்தித்து நாங்கள் டீ குடித்து விட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு போக மாட்டேன். No.
And if they asked me to come and pray for the sick, I say, ask that brother, he'll come and pray for you. யாராவது வியாதியா இருக்கிறனுக்காக வந்து ஜெபிங்கள் சகோதரன்னு சொன்னா நீங்க அந்த சகோதரரை கூட்டி போங்க, அவர் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி விடுவேன். And I remember one brother came to me once. ஒரு முறை ஒரு சகோதரன் என் வீட்டுக்கு வந்தார். He said, Brother Zac, you have not visited my house for 3 months. சகோதரர் ஜாக் அவர்களே 3 மாசம் எங்க வீட்டுக்கே நீங்க வரல என்று சொன்னார். I said, yeah, you have not visited my house for 3 months either. நானும் அவரை பார்த்து நீங்களும் என்னுடைய வீட்டுக்கு 3 மாதம் வரவில்லை என்று சொன்னேன். I said, what's the difference? என்ன வித்தியாசம்? And that is why till today nobody in Bangalore thinks I am their pastor. ஆகவே தான் இன்று வரை பெங்களூர்ல யாருமே என்னை பாஸ்டர் என்று சொல்வதே இல்லை. I'm a brother, they are brothers. நான் ஒரு சகோதரன், அவர்களும் சகோதரர்கள். We are here to serve one another. நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த முடியாது அங்கே இருக்கிறோம். We consider others as more important. மற்றவர்களை முக்கியமானவர்களாக நாம் எண்ணுகிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, as we bow before you, உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம் ஆண்டவரே. Pray that your name will be glorified through each of us. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். We humbly ask in Jesus' தாழ்மையாய் name. கேட்கிறோம், இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.